பாலக்கோடு அருகே பிறந்து சில மணி நேரமேயான பச்சிளம் பெண் குழந்தையை சாலையில் வீசி சென்ற கொடூர தாய் மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கொம்மநாயக்கன் அள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தரைப்பாலத்தில் பச்சிளம் குழந்தை அழுகுரல் கேட்டது. அவ்வழியாக சென்றவர்கள் குழந்தையின் அழுகுரலை கேட்டு அருகே சென்று பார்த்தபோது பிறந்து சில மணி நேரமேயான பெண் குழந்தையை சாக்குப்பையில் சுருட்டி வைத்து சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து உடனடியாக பாலக்கோடு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாலக்கோடு காவல்துறையினர் குழந்தையை மீட்டு பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் ஒப்படைத்தனர். தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் சாந்தி பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று குழந்தையை பார்வையிட்டு மருத்துவர்களிடம் உரிய சிகிச்சை அளிக்க ஆலோசனை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து குழந்தைக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்து தருமபுரி அரசு மருத்துவமனையில் உள்ள தொட்டில் குழந்தைகள் மையத்திற்கு அனுப்பி வைத்தனர். சமீப காலமாக தருமபுரி மாவட்டத்தில் கர்ப்பத்தில் உள்ள குழந்தையின் பாலினம் கண்டறிந்து பெண் குழந்தை என்றால் கருக்கலைப்பு செய்யும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பிறந்து சில மணி நேரமேயான பச்சிளம் பெண் குழந்தையை சாலையில் வீசி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.